நான் நிற்கிறது சாதாரண இடத்துல இருக்கலாம். நீங்க தயவை மட்டும் நம்பி பாருங்க. அந்த காருண்யம், அந்த தயவு உங்களை அப்படியே உயர்த்து. யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். ஃபேவர் பிரிங்ஸ் ப்ரமோஷன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, தயவுகள் உயர்வுகளை கொண்டு வரும். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஏற்கனவே 1ஆம் தேதி சிலதெல்லாம் உங்களுக்கு தொட்டு காமிச்சிருக்கிறேன். ஆனாலும் முதல் வாரம் ரெட்டத்தனியாக உங்கள் மனதில் அது வந்து சேரட்டும். இந்த வருஷம் சூப்பர் நேச்சுரல் ப்ரமோஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமென். உயர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். யூ வில் see the promotions. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தருகிற உயர்வுகளை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்நிய தேசத்தில் யாரும் தெரியாத இடத்துல உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது, இந்த ஊரில் எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது, நான் நிற்கிறது சாதாரண இடத்துல இருக்கலாம். நீங்கள் தயவை மட்டும் நம்பி பாருங்க. அந்த காருண்யம், அந்த தயவு உங்களை அப்படியே உயர்த்து. ஆமென். அப்போ இதை மேன்மைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இல்லை சார், இது இல்லை சார். அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மகா பெரிய பிரியம் பாருங்க அப்படியே லிஃப்ட் அப் பண்ணுது. எந்த வீட்டில் அடிமையாக பார்த்தானோ அந்த வீட்டில் அவனை உயர்த்தி அது வைக்குது. ஆமென். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, எல்லாம் சொல்லுங்க, கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். என்னமோ தெரில, ஜெயிலில் அவன் பண்ணிட்டு போனது என்று இவ்வளவு குற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? அவ்வளோதான், லைஃபே காலி. ஆனால் அங்கே பார்த்தா யோசேப்பு ஐ ஜாலி அப்படின்றான். அம்புட்டு வேறையும் அவன் கையில் கொடுத்து ஜெயிலர் வீட்டுக்கு போயிட்டான். கடைசியில் பார்த்தா ஜெயிலர் அப்படின்னு யோசேப்பு பேர் வருது, டைட்டில் போட்டு. யோசேப்பு எப்படி இருக்கிறான்? ஜெயிலர் மாதிரி இருக்கிறான். எல்லாரையும் விசாரிக்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்குது. கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதர்கள் உங்களுக்கு எதிராக என்ன சதித்திட்டம் பண்ணி என்னதான் உங்கள் மேலே பழியை சுமத்தி உங்கள் வாழ்க்கையை பாலாக்க நினைச்சாலும் அதுக்கு மேலே உங்களை வாழ வைப்பது தான் தயவு. ஆமென். ஹிஸ் ஃபேவர். ஆமென். அவருடைய தயவு உங்களை மறுபடியும் மேலே கொண்டு வரும், மறுபடியும் உங்களை உயர்த்தி உட்காரும்படி வைக்கும். பாருங்களேன், கர்த்தருடைய தயவு. எல்லாம் சொல்லுங்க, தயவு. ஆமென்.